வியூவர்ஸ், குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வந்து ரூபனுக்காக ஒரு பாஸ்தா செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பேக்கெட் தான் அது. இந்த பாஸ்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேப்பு கிடைக்கும். நமக்கு எந்த ஷேப் பாஸ்தா வேணுமோ அதை வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பாஸ்தா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸோ கடாய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு பிறகு இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இதை சேர்த்ததுக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை வதக்கி விடலாம். நம்ம எப்போ சொல்கிறது தான், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பாஸ்தா அதை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, மேக்ரோனி. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம், போதும். ஸோ இதை இப்போ நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி விட்டோம்னா இது ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படி இது வந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு இது வரணும். மிக்ஸ் பண்ணி விடலாம். இதிலே வந்து கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போது குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா. அதேமாரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பாஸ்தா சேர்க்கும்போது நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் பைண்ட் ஆகி வரும் இந்த மசாலாலாம். ஸோ நமக்கு மசாலா இப்படி விட்டு பாருங்கள். இப்போது இதில் முட்டை வேணுன்றவங்க முட்டை போட்டுக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. நான் இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றலை. இதுலேயும் பன்னீர் சேர்க்குறவங்க பன்னீர் சேர்த்துக்கலாம். காளான் சேர்க்குறவங்க காளான் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்குறவங்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன தேவையோ நான் ஒரு நான்வெஜ்ஜுக்கு இந்த பாஸ்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை, வெறும் பாஸ்தா தான் போட போகிறேன். ஸோ நம்மளோட விருப்பம் தான், என்ன சேர்க்குறோமோ அது நம்மளோட விருப்பம். இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து இந்த கிரேவி பதத்துக்கு இது வந்துச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துருக்கு. வெங்காயம் இருக்கிற இடமே தெரியல பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு மசாலா இதெல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசனையும் இப்போ போயிடுச்சு. இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்தாவை கொட்டிடலாம். இப்போது பாஸ்தா வெளியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நம்ம அப்படியே பெரட்டி விடணும். அப்படியே ஒரு அந்த கிளிஞ்சலுக்குள்ளேயும் இந்த மசாலா போய் நல்லா
மிங்கில் ஆகிருக்கணும், சேர்ந்துருக்கணும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு சப்போஸ் சாஸ் வேணும்னு கேட்டால் கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்சம் இது தித்திப்பு அதுக்காக டொமேட்டோ சாஸோ இல்லை சில்லி சாஸோ எது சேர்க்குறோமோ சேர்த்துக்கலாம். ஸோ அது நம்ம குழந்தைங்க சாப்பிட்றத பொறுத்து. என் குழந்தை சில்லி சாஸ் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. இல்லை டொமேட்டோ சாஸ் சாப்பிடுவோன்னா டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான். புரியுதா உங்களுக்கு? சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். பாஸ்தா ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன், சும்மா லைட்டாக. ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவருக்காகவே குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்க. நம்ம செய்கிறது பிள்ளைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக தான். அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும். சூப்பராகிடுச்சு பாருங்கள். பாஸ்தா ரெடி. வாங்க பாஸ்தா சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய். பாஸ்தா ரெடி. வாங்க பாஸ்தா சாப்பிட்லாம்.